Hello friends, இந்த வீடியோல Abacus level 2 class 7ல இருக்கும் double digit நம்பருக்கு -4 ஃபார்முலா பேஸ் பண்ணி subtraction பண்ண போறோம். double digitல +1 +2 +3 +4 பேஸ் பண்ணி problems addition problems பார்த்தாச்சு. descriptionல playlist link கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோஸ்ல இருந்து double digit subtraction பார்க்க போறோம். -4 is equal to -5 plus 1. இதுவும் small friend formula. ஏனா -5 small friend ஓட பாஸ். சோ அதனால அதாவது -4 beats எனக்கு ரிமூவ் பண்ணனும். ரிமூவ் பண்றதுக்கு beats இல்ல, ஆட் பண்ணிருந்தா தான் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த beats டைரக்டா என்னால பண்ண முடியல. அப்போ ஃபார்முலாஸ்க்கு வரணும். -4 -3 -2 -1. அகைன் இதுக்கும் வந்து ஸ்மால் ஃப்ரெண்ட செக் பண்ணனும். ஸ்மால் ஃப்ரெண்ட் பண்ண முடியலனா பிக் ஃப்ரெண்டுக்கு வரணும். சரிங்களா? சோ இப்போ ஸ்மால் ஃப்ரெண்ட் பார்க்க போறோம். ஸ்மால் ஃப்ரெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிக் ஃப்ரெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? சோ -4 க்கு ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா -5 plus 1. 4 ஓட ஃப்ரெண்ட் 1. ஏனா 4 plus 1 தான் 5. ஒரு ஃப்ரெண்ட் மைனஸ்ல இருக்கனால இன்னொரு ஃப்ரெண்ட் பிளஸ் ஆயிடுவாங்க. சப்ட்ராக்ஷன்ல பாஸ் எப்போ மைனஸ்ல இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேனுவல்ல பார்த்துட்டு அப்புறம் கிட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 66 -44 plus 77. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 66 ஆட் பண்ணனும். 66 2 டிஜிட் நம்பர்னால 2 ராட் எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். 6 in ones place, 6 in tens place. சோ அப்பர் பீட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 5 6 66 ஆட் பண்ணிட்டேன். 5 6 இங்கேயும் 6 ஆட் பண்ணிட்டு இங்க 6 ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரோல -44 அதாவது 44 ரிமூவ் பண்ணனும். சரிங்களா? 4 in ones place. ones placeல 4 ரிமூவ் பண்ணனும். tens placeல 4 ரிமூவ் பண்ணனும். இப்போ பாருங்க 4 பீட்ஸ் இங்க இல்ல ரிமூவ் பண்றதுக்கு. ஏன்னா லோயர் பீட்ஸ்ல தான் 4 ஆட் ஆயிருந்தா தான் ரிமூவ் பண்ண முடியும். இந்த இடத்துல 1 பீட் தான் இருக்கு, இங்க 5 பீட் இருக்கு. சோ இங்க டைரக்டா 4 என்னால ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ ஃபார்முலாஸ்க்கு வரணும். சரிங்களா? சோ -4னா ஸ்மால் ஃப்ரெண்டுக்கும் இருக்கு, பிக் ஃப்ரெண்டுக்கும் இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்னால ஸ்மால் ஃப்ரெண்ட்ல -4னா என்ன பண்ணணும்? -5 ரிமூவ் அதாவது 5 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும். -4னாலே ஃபர்ஸ்ட் -5 வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? -4 அப்போ 5 மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல 5 என்னால மைனஸ் பண்ண முடியுது, அதனால ஸ்மால் ஃப்ரெண்டே பண்ணிடணும். சரிங்களா? சோ மைனஸ் பண்ண முடியலனா தான் பிக் ஃப்ரெண்டுக்கு போகணும். சரிங்களா? சோ -4 is equal to -5. 4 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும்? 1. அந்த 1 இங்க ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் மைனஸ்ல இன்னொரு ஃப்ரெண்ட் பிளஸ் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். இதுலயும் 4 ஓட ஃப்ரெண்ட் 1 தான், பட் சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சோ -4 is equal to -5 plus 1. சோ -4 பண்ணியாச்சு ஒன்ஸ்ல. நெக்ஸ்ட் டென்ஸ்ல இருக்க -4 அதாவது 4 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? டென்ஸ்லயும் 4 பீட்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது டைரக்டா, ஏன்னா 1 பீட் தான் இங்க இருக்கு. அப்போ ஃபார்முலாஸ்க்கு வரணும். -4நாலே -5 பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ -5 என்னால இங்க பண்ண முடியுதுன்னா -5 பண்ணிடணும். -5 பண்ண முடியலனா தான் -10 பண்ணணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல -5 என்னால பண்ண முடியும், அதனால நான் ஸ்மால் ஃப்ரெண்டே பண்றேன். சரிங்களா? சோ -5 4 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும்? 1. அந்த 1 இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் மைனஸ்ல இருக்கனால இன்னொரு ஃப்ரெண்ட பிளஸ் பண்ணிக்கணும். இல்லனா பாஸ மைனஸ் பண்ணும்போது இன்னொரு ஃப்ரெண்ட பிளஸ் பண்ணிக்கணும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? -5 plus 1. சோ பண்ணியாச்சு. இப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் செகண்ட் ரோ -5னா இந்த 5 பீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ அப்பர் பீட்ஸ் வராது ரெண்டு இடத்துலயுமே. சோ இந்த 1 ஆட் பண்ணதுனால இங்க 2 பீட்ஸ் ஆயிடும். சரிங்களா? 22 இருக்கும் ஆஃப்டர் -44. நெக்ஸ்ட் 77 ஆட் பண்ணணும். அதாவது ஒன்ஸ்ல 7 பீட்ஸ் ஆட் பண்ணணும், டென்ஸ்ல 7 பீட்ஸ் ஆட் பண்ணணும். இங்க பீட்ஸ் எனக்கு அவைலபிளா இருக்கு. ஏன்னா மேல ஒரு பீட் 5 இருக்கும், லோயர் பீட்ஸ் பாத்தீங்கன்னா 4 இருக்கும். சோ இங்க 2 பீட்ஸ் எனக்கு ஆட் பண்ணிட்டு 2 பீட்ஸ் எனக்கு இருக்கு. அப்போ 5 6 7 டைரக்டாவே இங்க நான் ஆட் பண்ணிக்கலாம் 2 7. சரிங்களா? சோ இங்க ஃபார்முலாஸ் தேவையில்லை. சோ நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். 5 இந்த 6 7. சரிங்களா? இப்ப பீட்ஸ் எப்படி இருக்கும்னா 99ல இருக்கும் ஆஃப்டர் தேர்ட் ரோ. சரிங்களா? சோ இந்த 5 ஆட் பண்ணிட்டேன். இந்த 2 பீட்ஸ் ஆட் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல 9 5 6 7 8 9. சோ ஒன்ஸ்லயும் 9 பீட்ஸ் இருக்கு. அப்போ 99 தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். இப்போ கிட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 66 ஆட் பண்ணனும். 6 in ones place, 6 in tens place. சோ 5 6 ஆட் பண்ணியாச்சு. டென்ஸ்லயும் 6 ஆட் பண்ணனும். 5 6. சோ 66 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோல -44 அதாவது ஒன்ஸ்ல 4 பீட்ஸ் ரிமூவ் பண்ணனும், டென்ஸ்ல 4 பீட்ஸ் ரிமூவ் பண்ணனும். ஒன்ஸ்ல 4 பீட்ஸ் என்னால இங்க ரிமூவ் பண்ண முடியாது, 1 பீட் தான் இருக்கு. சோ இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணனும். -4 வந்துட்டாலே -5 பண்ண முடியுதான்னு செக் பண்ணனும். சரிங்களா? -5 பண்ண முடியலனா தான் -10 பண்ண முடியுதான்னு செக் பண்ணனும் பிக் ஃப்ரெண்டுக்கு. சரிங்களா? இந்த இடத்துல -5 என்னால பண்ண முடியும், அதனால நான் ஸ்மால் ஃப்ரெண்ட் பண்றேன். -4 is equal to -5 4
கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும் 1 அந்த 1 இந்த இடத்துல பிளஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு மைனஸ்ல இருக்கனால இன்னொரு ஃப்ரெண்டு 1 பிளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ -5 + 1 இஸ் த ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா ஃபார் -4 ஸோ ஒன்ஸ்ல -4 பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டென்ஸ்ல -4 பண்ணணும் இங்கேயும் 4 பீட்ஸை டேரக்டா ரிமூவ் பண்ண முடியாது 1 பீட் தான் இருக்கு அப்போ இந்த இடத்துலயும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும் சரிங்களா இங்கேயும் -4னா -5 பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும் இங்க பண்ண முடியும் அதனால -5 + 1 ஸோ இங்க -44 பண்ணியாச்சுன்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட் தேர்ட் ரோல 77 பண்ணணும் அதாவது 7 in 1's place 7 in 10's place ஸோ டேரக்டா ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ஸ் இருக்கு 5 6 7 ஆட் பண்ணியாச்சு டென்ஸ்லயும் 7 ஆட் பண்ணணும் 5 6 7 இந்த 2 பீட்ஸ் இல்லாம திரும்பவும் 7 ஆட் பண்ணணும் சரிங்களா இது கூடவே 7 பண்ணக்கூடாது இந்த 2 பீட்ஸ் இல்லாம 7 ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணியாச்சு இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 99 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளியர் ஆல் த வேல்யூஸ் 39 ஆட் பண்ணணும் அதாவது 9 in 1's place 5 6 7 8 9 in 1's place 3 in 10's place 10's placeல 3 beats so direct add பண்ணிட்டேன் 3 9 39 add பண்ணியாச்சு next -14 பண்ணணும் அதாவது 4 beats ஒன்ஸ்ல ரிமூவ் பண்ணணும் சரிங்களா 4 beats என்னால இங்க டைரக்டா ரிமூவ் பண்ண முடியும் அதனால நான் 4 beats டைரக்டா ரிமூவ் பண்ணிட்டேன் சரிங்களா 4 beats ரிமூவ் பண்ணியாச்சு next 1 beat 10ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் சோ இங்கேயும் டைரக்டா என்னால ரிமூவ் பண்ண முடியும் அதனால டைரக்டா 1 beat ரிமூவ் பண்ணிட்டேன் சரிங்களா 14 பண்ணியாச்சு next third rowல again 14 ரிமூவ் பண்ணணும் so 4 in 1's placeல 4 beats ரிமூவ் பண்ணணும் so இந்த இடத்துல ஃபார்முலா நான் எதுக்கு இந்த மாதிரி எடுத்துர்க்கேனா ரிமூவ் பண்ண முடிஞ்சதுனா ரிமூவ் பண்ணிக்கணும் பண்ண முடியலனா தான் ஃபார்முலாக்கு இப்போ third rowல -4 ஒன்ஸ்ல ரிமூவ் பண்ணணும் இந்த இடத்துல எனக்கு beats ஆடே ஆகல ஆட் ஆயிருந்தா தான் 4 டைரக்டா ரிமூவ் பண்ண முடியும் இந்த இடத்துல ஆடே ஆகல அதனால 4 டைரக்டா பண்ண முடியாது அப்போ ஃபார்முலாஸ்க்கு வரணும் -4 வந்துட்டாலே ஒன்னு -5 பண்ணனும் இல்ல -10 பண்ணனும் -5 என்னால பண்ண முடியும்னா -5 பண்ணி -10 க்கு போக கூடாது சரிங்களா சோ இதான் ரூல் சோ -4 is equal to -5 4 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும் 1 அந்த 1 இந்த இடத்துல பிளஸ் பண்ணிக்கணும் ஏனா ஒரு ஃப்ரெண்ட் மைனஸ்ல இருக்கனால இன்னொரு ஃப்ரெண்ட் 1 பிளஸ் பண்ணிக்கணும் சோ -5 + 1 தான் 4 ஓட ஃபார்முலா சரிங்களா நெக்ஸ்ட் டென்ஸ்ல 1 பீட ரிமூவ் பண்ணணும் டென்ஸ்ல எனக்கு டைரக்டா ரிமூவ் பண்ண முடியும் அதனால நான் டைரக்டா 1 பீட ரிமூவ் பண்ணிட்டேன் சரிங்களா சோ அவ்வளவுதான் இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 1 11 தான் செகண்ட் சம்க்கு ஆன்சர் Next third sum பார்க்கலாம் first clear all the values 23 add பண்ணணும் 3 in 1's place 1's placeல 3 beats add பண்ணணும் 10's placeல 2 beats add பண்ணணும் 10ஸ்ல 2 beats so add பண்ணியாச்சு 2 3 23 add பண்ணியாச்சு next rowல 54 add பண்ணணும் அதாவது 4 in 1's place 5 in 10's place so 1's placeல 4 beats add பண்ணணும் எனக்கு இங்க beats இல்ல 4 beats add பண்றதுக்கு இது இல்லாம 4 add பண்ணணும் சரிங்களா so இது இல்லாம 1 beat தான் இருக்கு அப்ப டைரக்டா 4 பண்ண முடியாது அப்ப பிளஸ்னா பிளஸ் பண்ணணும் சரிங்களா ஒன்னு 5 பிளஸ் பண்ணணும் இல்ல 10 பிளஸ் பண்ணணும் 4 க்குலாம் சரிங்களா 1 2 3 4 க்கு பிளஸ்ன்னு வந்துட்டாலே +5 இல்ல +10 பண்ணணும் இந்த இடத்துல +5 என்னால பண்ண முடியும் அப்படினா டைரக்டா ஸ்மால் ஃப்ரெண்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் சரிங்களா சோ +4 is equal to +5 4 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும் 1 அந்த 1 இந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும் ஏனா ஒரு ஃப்ரெண்ட் பிளஸ்ல இன்னொரு ஃப்ரெண்ட் 1 மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா சோ +5 -1 தான் ஸ்மால் ஃப்ரெண்டோட ஃபார்முலா நெக்ஸ்ட் 4 பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 10ஸ்ல இருக்கிற 5 ஆட் பண்ணணும் 10ஸ்ல 5 பீட்ஸ் டைரக்டா ஆட் பண்ணலாம் ஏனா எங்க பீட்ஸ் இருக்கு ஆனா டைரக்டா 5 10ஸ்ல ஆட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் சரிங்களா நெக்ஸ்ட் தேர்ட் ரோல 4 beats ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் ஏனா மைனஸ் இருக்கு -24 பண்ணணும் சரிங்களா சோ ஒன்ஸ்ல 4 beats ரிமூவ் பண்ணணும் எனக்கு இங்க 2 beats தான் இருக்கு லோயர் beats ஆட் ஆயிருக்கு சோ இந்த இடத்துல -4 பண்ண முடியாது 4 beats ரிமூவ் பண்ண முடியாது டைரக்டா அப்போ ஃபார்முலாஸ் போடணும் மைனஸ்னு வந்துட்டாலே -5 இல்ல -10 பண்ணணும் இங்க -5 என்னால பண்ண முடியும் அதனால நான் ஸ்மால் ஃப்ரெண்டே டைரக்டா பண்ணிடுறேன் சரிங்களா -4 is equal to -5 4 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வரும் 1 அந்த 1 இங்க பிளஸ் பண்ணிக்கணும் ஏனா ஒரு ஃப்ரெண்ட் மைனஸ்ல இன்னொரு ஃப்ரெண்ட் பிளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இல்லனா பாஸ் மைனஸ் பண்ணும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் பிளஸ் அப்படி ஞாபகம் -5 + 1 தான் -4 க்கு ஃபார்முலா சோ நான் -4 அப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட் 10ஸ்ல இருக்கிற 2 beats மைனஸ் பண்ணனும் சோ 10ஸ்ல 2 beats எனக்கு ஆட் ஆயிருக்கு அதனால நான் டைரக்டாவே ரிமூவ் பண்ணிக்கிறேன் 1 2 சரிங்களா 2 beats ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 10ஸ்ல 5 இருக்கு 1ஸ்ல 3 இருக்கு அப்போ 5 3 53 தான் தேர்ட் சம்க்கு ஆன்சர் இந்த வீடியோல டபுள் டிஜிட் நம்பருக்கு -4 ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்